சீனாவின் மாயவலை விழித்து கொண்ட மக்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கு சீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் கொடுக்குறாங்க. கடன் வேணுமா வாங்கிக்கோங்க அப்படின்னு கடன் அள்ளி கொடுக்குறாங்க. கடனை கொடுத்துட்டு அந்த நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு வேண்டிய கனிமங்கள் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இது சீனாவுடைய ஒரு பாலிசாகவே இருக்குது. தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் எப்போவுமே அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல தான் அந்த நாட்டில் தன்னுடைய பொருட்களையும் விற்கிறாங்க. எந்த நாட்டுக்கு கடனை கொடுக்குறாங்களோ அவங்க கடனை கட்ட முடியாமல் போகும்போது அந்த நாட்டில் கனிமங்கள் எடுத்துக்கிறாங்க. சீனாவுடைய பொருட்களை அந்த நாட்டில் கொண்டு போய் விற்கிறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் ஆப்பிரிக்காவினுடைய ஜாம்பியாவில் சீனா அரசாங்கத்திற்கு சொந்தமான சுரங்க நிறுவனம் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய பகுதியை குத்தகைக்கு எடுத்து சுரங்கம் தோண்டி வருது. அப்போது அந்த நிறுவனத்துக்கு எதிராக சுமார் 6.7 லட்சம் கோடி நஷ்டஈடு கோரி அந்த பகுதி இந்த நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாமே வழக்கு தொடக்குறாங்க. ஏழை நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களை அதிகப்படியான கடன் கொடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பணக்கார நாடுகள் தங்களுக்கு வேண்டியவரை அதிகாரத்தில் அமர வச்சுட்டு, அந்த நாட்டுடைய அதிகாரத்தில் தங்களுக்கு வேண்டியவரை அமர வச்சுட்டு எல்லா வளங்களையும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படி தான் சீனாவும் நிறைய நாடுகளுக்கு கடன் கொடுப்பதோட மேம்படுத்துவதாக சொல்லி உங்கள் நாட்டை நாங்கள் மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் அதை அடிப்படையாக வைத்து அவங்ககிட்டருந்து ஏதாவது கனிமங்கள் வாங்குறது, நம்ம பொருட்களை வைத்து வியாபாரம் பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு அடிமையாகவே அந்த நாட்டை மாற்றுறாங்க. அந்த வகையில் தான் ஜாம்பியாவில் சுரங்க தொழில்களையும் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் சீனா முதலீடு பண்ணியிருக்காங்க. சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜாம்பியாவில் சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள், அப்புறம் மின் உற்பத்தி நிலையங்கள் இது எல்லாமே சீனா உருவாக்கி வராங்க. ஏழை நாடான ஜாம்பியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சீனா உதவி செய்வதாக பல நினைச்சாலும் கூட அந்த நாட்டை கடன் வலையில் சிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் திரைமறைவில் சீனா திட்டம் தீட்டி வராங்க. சீன நிறுவனங்கள் மீதும் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அப்படி ஒரு விஷயம்தான் இப்போது நடந்திருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. ஜாம்பியா நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் 2 சீன நிறுவனங்கள் மீது சுமார் 6.7 லட்சம் கோடி நம்முடைய நாட்டு மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கு அந்த நாட்டில் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் வழக்காக பார்க்கப்படுது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் 3 லட்சம் குடும்பங்கள் இந்த வழக்கில் வென்றால் பயனடைவாங்க அப்படின்றதுனால இது ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய வழக்காக இருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் ஜாம்பியாவினுடைய தாமிர சுரங்க பகுதியில் சீன நிறுவனம் அதை நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாமிர சுரங்க பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கழிவு அணை உடைந்ததன் காரணமாக பல மில்லியன் லிட்டர் நச்சுத்தன்மையுடைய அமில கழிவுகள் எல்லாமே நீர்வழிகளில் கலந்துருக்கு. இந்த கழிவுகளால் நிறைய மீன்கள் செத்து மிதந்திருக்கு, குடிநீர் மாசுபட்டிருக்கு, விவசாய பயிர்கள் அழிஞ்சு போயிருக்கு, மக்கள் சிறுநீரில் ரத்தம் வர்ற மாதிரி அளவுக்கு பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. நிறைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அந்த பகுதி மக்கள் எதிர்கொண்டு வராங்க. இதனால் கொதித்து போன அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணுறாங்க, சீன அரசு நிறுவனங்களுடைய துணை நிறுவனங்களான பல நிறுவனங்கள் இருக்காங்க. சீனோ மெட்டல்ஸ் லீச் ஜாம்பியா மற்றும் NFC ஆப்பிரிக்கா மைமிங் ஆகிய 2 நிறுவனங்கள் மீதும் வழக்கு தொடங்குறாங்க. அவங்க தங்களுடைய மனுவில் அணை உடைந்ததற்கு பொறியியல் மற்றும் கட்டுமான குறைபாடுகள் பற்றியும் நிர்வாக சீர்கேடு பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, எதுவுமே பதில் கொடுக்கல, அவங்க கண்டுக்கவில்லை அப்படிங்கிறாங்க. அதே நேரம் சீன நிறுவனம் கழிவுநீர் கலப்பது பற்றி வெளியிட்ட பதிவில் சுமார் 50,000 கன மீட்டர் கழிவுகள் கசிந்தது அப்படின்னும் அது சில மணி நேரங்கள்லேயே கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்காத மக்கள் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அமெரிக்க தூதரகம் இதை பற்றி எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அணை உடைந்த இடத்திலிருந்து காற்று வழியாகும் நச்சு பொருட்கள் பரவ வாய்ப்பு இருப்பதாக சொல்லி தம்முடைய ஊழியர்கள் அந்த பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இதை பற்றி ஜாம்பியா அரசு அளித்த பதிலில் சுகாதார அச்சுறுத்தல் எதுவுமே கிடையாது அப்படின்னும் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய மனுவில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு மற்றும் முழு இழப்பீட்டிற்காக எங்களுக்கு உரிய நிவாரண தொகை வழங்கணும்
அரசு நிர்வகிக்கும் கணக்கில் செலுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக உதவி வழங்குவதற்காக $20 மில்லியன் அவசர கால நிதியை அமைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. சுமார் 7 லட்சம் கோடி அளவுக்கு இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இப்போ இதனால் சீனாவினுடைய அந்த நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த நாடும் இந்த மாதிரி ஒரு கோப நிலைக்கு கொதிநிலைக்கு போனது கிடையாது. இப்போ சீனா எடுத்துக்கிட்டோன்னா பல நாடுகளுக்கு கடனை கொடுக்கறது, கடனை அவங்க கட்ட முடியாமல் தவிக்கும் போது அவங்க நாட்டுக்கு வளங்களை கொள்ளையடிக்கிறது, நம்முடைய பொருளை கொண்டு போய் சீனாவுடைய பொருளை கொண்டு போய் கடன் வாங்கினாங்களே அந்த நாட்டுகளில் போய் விற்கிறது, இது வியாபாரம் பார்க்குறது, கடனை கொடுத்து அடிமையாக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீனா இப்போ முதல் முறையாக இந்த நாட்டு மக்கள் சீனாவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறது, அவங்க நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. மற்ற நாடுகள் சீனா கிட்டேருந்து ஆதாயம் அடையணும், சீனா கிட்டேருந்து கடன் வாங்கலாம், சீனா கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகளுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக பாடமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது.